வந்துட்டியா? வா வா வா. என்னமோ வரமாட்டேன்னு நீ சொல்லிட்டு போன. அது இதுன்னு வீரமா பேசிட்டு போனே. இப்போ உன் வீரம் எங்க போச்சு? எதுக்காக வந்த? சொல்லு 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 சொல்லு. முதல்ல எந்திரி. நீ முடியாது, எந்திரிக்க முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. நான் தான் சொல்றேன்ல, இது ஏன் இஷ்டம். நீ சொன்னால உன் இஷ்டம்னு, அதே மாதிரி இது ஏன் இஷ்டம். நான் இங்க தான் இருப்பேன். பாரு, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா தேவையில்லாம எங்க அம்மாவுக்கு தான் கெட்ட போயிரு. ஓ, அதுவும் இல்லாம அவங்க எம்எல்ஏ எலெக்ஷன்ல வேற நிக்க போறாங்க. முதல்ல கிளம்பு போலாம். பாரு, என் கண்ணுக்கு தெரிஞ்சு உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதுக்காக தான் கூப்பிடுறேன். முதல்ல வா. முடியாது. முடியாதா? ஓ, டேய், எதுங்கடா இப்ப என்ன கும்பிடுறீங்க? முடியலண்ணே, நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணே. ஆமாண்ணே, அக்கா வேற பாவண்ணே, பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போங்கண்ணே. பாவமா? டேய், யாரா நீங்க? டேய், யார் இவங்க? அத அவங்களே கேளு சொல்லுவாங்க. டேய், என்னடா? அண்ணே, எங்களை மன்னிச்சுங்கண்ணே. என்னடா, எதுக்குடா என் கால் விழுகிறீங்க? என்னடா ஆச்சு? அது என்ன கேக்குறது வந்துண்ணே, அது வந்து என்ன பொம்பளைங்க பாருக்கு வந்தா உடனே அவங்க கேவலமானவங்க குடிக்காரங்களா? நான் என் புருஷனை கூட்டு போக வந்தேன். உங்களுக்கு எங்கடா வலிக்குது? ஒரு பொம்பளைய தனியா பார்த்தா உடனே கைய பிடிச்சி இழுக்கலான்னு முடிவு பண்ணுவீங்களா? தெரியாம பண்ணிட்டாங்க. நான் பரம பொண்டாட்டிடா. நானே இப்படி அடிச்சிருக்கேன்னா என் புருஷனோட அடி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. டேய், முதல்ல எழுந்துரு. முடியாது. என்ன பண்ணுவ? முடியாதா? முடியாதுங்கிற வேற நீ மட்டும் அன்னைக்கு வந்தியா? எவ்வளோ தகராறு பண்ண. அன்னைக்கு உன்னை நான் தானே கூட்டிட்டு போனேன். அக்கறை தான் கூட்டிட்டு போ. அக்கறைலாம் ஒன்றும் இல்லை. எங்க அம்மா மேல இருக்கு. அவங்க என்ன பார்த்து நாளைக்கு எந்த கேள்வியும் கேட்டுறக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன், வா போலாம். எந்திரி எந்திரி. ஏய், நான் வர மாட்டேன். ஏய், மரியாதை வா. என்ன ஓவரா பண்ற? யார ஓவரா பண்றது? நானா இல்ல நீயா? இப்ப புரிஞ்சுக்கோ. ஆம்பளைங்க குடிச்சா தாங்கிடுவாங்க, பொம்பளைங்க குடிச்சா அப்படியே ஆடி போயிடுவாங்க. அதெல்லாம் வெக்கமாவே இல்ல. இந்த கேள்வி உன்னை பார்த்தா நான் கேட்கணும். உனக்கு வெக்கமாவே இல்லையா? என்ன ஏய், தினம் நீ குடிக்கிற, அதுக்கே நீ வெக்கப்படல. ஒரு நாள் குடிச்சதுக்கு நான் எதுக்கு வெக்கப்படணும்? ஆம்பளைங்க குடிச்சா பரவாயில்லன்னு பொம்பளைங்க எல்லா வேலையும் பாக்குறதுனாலதான்
வீடு ஒழுங்கா இருக்கு. இப்படி நாங்களும் குச்சி காமிக்கணும்னு இறங்கணும்னா நிலைமை என்ன ஆகும்னு இப்ப புரியுதா? நாங்கெல்லாம் அமைதியா போற வரைக்கும் நல்லது. ஆக்ரோஷம் ஆயிட்டா அப்புறம் அந்த காளிக்கு சமம். அந்த சிவனையே எடுத்து முழுங்கினவதான் காளி, தெரியும்ல? நீ எல்லாம் ஒண்ணுமே இல்ல, ஜுஜுபி. பாரு, ஒழுங்கு மரியாதை பைக்ல ஏறி உட்காரு, இல்லைன்னா விட்டு போயிடுவேன். பண்ணு. நான் ஏன் உட்கார மாட்டேன்னு சொல்லணும்? புருஷனோட பைக்கு நான் உட்கார்ந்துட்டு வரதான் செய்வேன். யார கேக்குறதுக்கு? சாயமா ஒழுங்கா உட்காரு. நீ உட்காந்து ஏன் மேல சாஞ்சிட்டு வந்த? சரக்கு போட்டுட்டு அப்படி ஒரு அலம்பல் செஞ்ச நான் ஏதாவது ஒண்ணு கேட்டனா? இப்ப என்ன மட்டும் திட்டுற? ஒழுங்கா ஓட்டு. ஓட்டுறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சரி வேற, நான் நல்லா உட்காந்துக்கிறேன். போ. என்ன பண்றேன்னு கேக்குறேன்ல. நீ என் கழுத்துல 3 முடிச்சு போட்டல, அதான் நான் ஸ்ட்ராங்கா ஒரு முடிச்சு போடுறேன். உச்சவங்களை எப்படி கூட்டிட்டு போறதுன்னா என் கிட்ட கத்துக்கோ. உன்னை நான் இப்படி தானே கூட்டிட்டு போனேன். நான் கட்டினா மட்டும் கத்துற, இப்ப ஓட்ட வேண்டியா? ஏய், நிறுத்து தம்பி, குடிச்சிருக்கியா? இவர் குடிக்கல, நான் தான் குடிச்சிருக்கேன். ஃபுல்லா குடிச்சிருக்கேன். சார் இங்க வந்து பாருங்க சார். நீ பயப்படாதப்பாமா, நான் பாத்துறேன், நான் பேசுறேன். என்னையா தகராறு? சார், அதுவும் தகராறுலாம் பண்ணல சார். என் ஒய்ஃப்